இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். நான் அப்படி இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 23:1-6 வரை வாசிப்போம். கர்த்தர் என் மீட்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ளடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கரண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மகத்துவமுள்ள தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தேவரீர் இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்திலே சகோதரர்களாக சகோதரிகளாய் கடந்து வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கும்படியான தந்த மகத்தான கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதமான தேவனுடைய மகத்துவமான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவன் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்து அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து ஆச்சரியமான வழிகள் நேரங்களை வழிநடத்துகிற மகத்தான கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வாசித்த வசனத்தை கர்த்தாவை கேட்டீர். தேவரீர் உம்முடைய நாமத்தை நிமித்த இந்த வசனத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து என் தேவன் தாமே ஆண்டவரே ஹல்லேலூயா வார்த்தை கடன் செல்ல கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற இருதயங்களையும் பேசுகிற அடியனை தம்முடைய சட்டைக்குள்ளா மறைத்து நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் எங்கள் மீட்பு ரட்சகரமாகிய இயேசு நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அந்த 5ஆம் வசனத்திற்கு வாசனை செய்வோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்ன சொல்றான்? என் பாத்திரம், ஒரு பாத்திரம் நிரம்பி வழிகணும்னா என்ன செய்யணும்? பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும்னா என்ன செய்யணும்? அதிகமான பிளஸிங், அப்படித்தானே? அதிகமான ஆசீர்வாதம், அதிகமான தேவனுடைய ஊற்று. என்னது? அதிகமான தேவனுடைய ஊற்றுக்கள். ஏன்னா தேவனுடைய ஊற்றுக்கள் இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் நாங்கள் எழுதியும் வந்துகிட்டே இருக்கு. தேவனுடைய ஊற்றுக்கள் இல்லைன்னு நாங்கள் ஆசீர்வாதம் வருமா? வரவே செய்யாது. அவன் சொல்றான் பாருங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ ஒரு பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் சொன்னா எப்படி இருக்கணும்? பாத்திரம் நிரம்பி வழியணும் சொன்னா ஓட்ட பாத்திரமா இருந்தா நிரம்பி வழியுமா? வெடிப்புள்ளதா இருந்தா நிரம்பி வழியுமா? சரிஞ்சிருந்தா நிரம்பி வழியுமா? வழியவே செய்யாது. அப்ப எப்படி இருக்கணும்? நீங்களே சுயமா சிந்திச்சு பாருங்க. ஒரு பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும், வெடிப்பில்லாம இருக்கணும், ஓட்ட வரசல் இல்லாம இருக்கணும், சரிவில்லாம தன் வாயை நேராக வைத்துக் கொண்டு. அந்த பானையோட வாய் எப்படி இருக்கணும்? அப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம ஒவ்வொருவருடைய முகங்களும் யாரை நோக்கி இருக்கணும்? தேவனை நோக்கி இருக்கணும். இந்த சங்கீதக்காரா தான் சொல்றேன் பாருங்க, என் பாத்திரம் நிரம்பி. அப்ப அவன் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான்? சங்கீதக்காரனை தாவீது யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்க? அதான் தலைப்பு. என்னன்னா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 1:10-15 வாசிப்போம். 1 அதிகாரம் 10-15 வாசிப்போம். கர்த்தாவே, தேவனே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடும் சகல நாடும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவள் தலையின் மேல் சவரகம் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சமயத்தில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது தேவி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். அந்நாள் தன் இதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏறி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கி
என்றான். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை தேடியாவின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். போதும் சகோதரன். இங்கே நாம் யாரை பார்க்கிறோம்? அன்னாள். அன்னாள் நிறைகுடமான ஒரு பாத்திரம். ஆனா என்ன இல்லை அங்கே? அவளுக்கு என்ன கிடையாது? குழந்தை கிடையாது. அவ்வளவுதான் விசேஷம். வேற ஒன்றுமே அங்க இல்லை. அவளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாக அங்கே இருந்தது. ஏன்னா நம்ம வாசிக்கும் பொழுது எல்கானா கொண்டு வருகிற எல்லா ஆசீர்வாதங்கள்லையும் அவளுக்கு 2 மடங்கு கொடுக்குறான்னு சொல்றாங்க. வேதம் அப்படிதான் சொல்லு, நமக்கு 2 மடங்கு பிளஸிங் அவளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறான். புருஷனானவன் 2 மடங்கு பிளஸிங் கொடுக்குறான். ஆனா அங்க என்ன இல்லை? அவளுக்கு குழந்தை மாத்திரமே இல்லை. இவன் எங்க போயிருந்து பாடுறாள்? தேவனுடைய சமூகத்துல. ஆனா அங்க வந்திருந்து கூட அவன் புசிக்கல. அப்பதான் சொல்றான், புருஷன் சொன்னான், நீ புசித்து விடு நில்லுண்டு. இப்போ புசித்து விட்டு எங்க போறா? தேவனுடைய சமூகத்தில் போய் தெரிஞ்சிடா. தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்றா? ஒரு ஊற்றுதல். சங்கீதக்காரனை தாவீதும் அப்படிதான் பாருங்க. அவன் வனாந்திரத்துல ஆடு மேய்க்கிறவன் சும்மா இருக்குல்ல. அங்க சும்மா இருந்தானா? ஆடை மேய்ச்சிட்டு தான் இருந்தான். ஆனா என்ன இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். இங்க பாருங்க, ஆலயத்தில் அவள் கடந்து வந்த பொழுது தேவனுடைய ஆவி அவளோடு இடைப்பட்டு அவளுடைய இருதயத்தின் நொறுங்குண்டவளாய் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வேணுகிறா. தன்னுடைய இருதயத்தை அங்க ஊற்றுகிறாள். இப்ப வெறுமையான ஒரு பாத்திரமாக இருந்தவள் நிரம்பி வழியும் ஒரு பாத்திரமாக தேவன் என்கிறார், அவளை அபிஷேகிக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்த பின்பும் வெறுமையான ஒரு பாத்திரமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த வெறுமையான பாத்திரத்தை தேவன் என்ன செய்கிறாரு? அங்கே ஆசீர்வதிக்கிறார். ஒரே ஒரு பொருத்தனை மாத்திரம் அங்கு பண்ணுகிறான். நீர் எனக்கு ஒரு மகவை கொடுத்தால் அந்த மகவின் தலைவில என்ன முடியாது? சவரன் கத்தி படாது. அதை உமக்கென்று நான் என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றான். அதான் ஒரு ஆண் பிள்ளையை கேட்டால் தேவன் என்ன செய்கிறாரு? அந்த 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் 2:20. அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பத்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டாள். கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தார். இப்ப எத்தனை பிள்ளாச்சு? 6 பிள்ளையாச்சு. சாமுவேலோட சேர்த்து எத்தனை பிள்ளையாச்சு? 6 பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். பாருங்க, ஒரு நிரம்பி வழியும் பாத்திரமாக தேவன் என்கிறாரு. அந்த குறைவுள்ள பாத்திரமாக அங்க இருந்தான். மற்ற உலகத்துல ஜனங்களுக்கு முன்பாக எப்படி இருந்த ஒரு குறைவுள்ள பாத்திரமாக காண்டப்பட்ட பொழுது, ஏன்னா எல்லாரும் என்ன பார்ப்பாங்க? இவளுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. அப்ப அது ஒரு குறைவுள்ள பாத்திரமாக பார்க்கப்பட்ட அந்த அன்னாளை தேவன் நிரம்பி வழியும் பாத்திரமாக அங்கு மாற்றுகிறார். மாத்திரமல்ல, அவள் எதை வாக்கு கொடுத்தாலோ அந்த வாக்கு நிமித்தம் தேவன் என்ன செய்றார்? அங்க பிளஸிங் கொடுக்கிறார். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு இருந்துகிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய குறைகளையும் நம்முடைய மற்றுள்ள உலக காரியங்களை நோக்கி பார்த்து நினைக்கிறோம். நாம் பின்வாங்கி போய் கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்முடைய இதயத்தை முழுவதுமாக எங்க ஊற்ற வேண்டியதா இருக்கிறது? தேவனுடைய சமூகத்தில். அவ பாருங்க, புருஷன் இருந்தாச்சு. அவளுக்கு உலக பிரகாரமான புருஷன் இருந்த பின்பும் அவள் தன் ஆத்ம மனவாளனிடத்தில் இருக்கின்ற தன்னுடைய இதயத்தை முழுவதுமாக ஊற்றும் பொழுது தேவன் அங்க எழுதுகிறாரு, ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறார். என்னத்தை கட்டளை எடுக்கிறாரு? நிரம்பி வழியும் ஒரு பாத்திரமாக. பாருங்க, எந்த ஒரு மனுஷன் அவளுடைய பெரியநாள் அவளை ஒண்ணுமே சொல்ல முடியாது. அடுத்து யாரு? எல்கானுடைய மர்மநாட்டியாக பெரியநாள் என்ன செய்ய முடியாது. அவனை அவளை ஒண்ணுமே சொல்ல முடியாத லெவலுக்கு தேவன் நினைக்கிறாரு, மாற்றி விடுகிறார். மாற்றுறது மாத்திரமல்ல, அந்த பிளஸிங் ஆனது எப்படி இருக்கிறன்னா, சாமுவேல் யாராக இருக்கிறான் பாருங்க, கர்த்தருடைய ஒரு தீர்க்கதரிசியாக இஸ்ரவேலை வழிநடத்துகிற ஒரு மனுஷனாக மாற்றுகிறாருங்க. யார் மாற்றுறாரு? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் சொல்லி பாருங்க. இங்க பாருங்க எப்படி செய்றாரு தேவன். அந்த அன்னாளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை நிரம்பி வழியும் பாத்திரமாக மாற்றி அந்த சாமுவேல் என்கிறார் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாகவும் இஸ்ரவேலை வழி நடத்துகிற ஒரு ஆசாரியனாகவும் என்கிறாருங்க வழி நடத்துறார். அப்போ இனி ஒரு விஷயம் பாருங்க, அடுத்து சொல்றாரு, எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 30-31 வசனம். எண்ணாகமம் 11:30-31. பின்பு மோசேயும் இஸ்ரவேல் மூப்பரும் பாளையத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும்
அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. இங்க ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை தேவன் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி பார்வோனிடத்திலிருந்து அனுப்பி பார்வோனிட்டு வெளியே வார தினத்தில் பார்வோனிட்டு இருதயம் கடினப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறாங்க, ஒடுக்குகிறாங்க. அப்போ அந்த இஸ்ரவேலுடைய மூப்பர்கள், சபை மூப்பர்கள் போய் மோசையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன எண்ணங்களை இன்னும் அதிகமான ஒரு நெருக்கத்திற்குள்ளாக நீங்கள் என்ன கொண்டு வந்து சேர்த்தீர்கள். இப்ப தேவன் பலத்த கைகளினால் என்ன பலத்த கைகளினாலும் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தும் ஆச்சரியமான காரியங்களை செய்தும் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து விடுவிக்கிறார். ஏன்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு அது. உன்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையா இருப்பார்கள், நிச்சயமாக ஒரு நாளில் செய்வாங்க, நீ இந்த காலம் இருக்கிற தேசத்தில் நான் அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் சொல்றார். அப்ப பாருங்க, தேவன் வாக்கு மாறாதவர். தேவன் யாராக இருக்கிறார்? வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை நினைவு கூர்ந்தார் வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை நினைவு கூர்ந்தார். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சகல ஆசீர்வாதங்களோடும் சகல பரிபூர்ண செல்வத்தோடு எங்க கடந்து வராங்க? எகிப்தை விட்டு கானானுக்கு பிரயாணப்பட்டு வராங்க. கானானுக்கு பிரயாணப்பட்டு வருகிற வழியிலேயே அவர்களுக்கு முன்பாக தேவன் பலத்த காரியங்களை அங்கு செய்திருக்கிறார். பாருங்க, யாராலையுமே கண்டுகொள்ள முடியவில்லை. இன்னைக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விசேஷம் என்ன சொன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற ஒவ்வொரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவருடைய மனவாட்டிக்கு மாத்திரம் என்ன வெளிப்படுத்தி, நான் உன்னை இப்படித்தான் வழிநடத்தி கொண்டு வருகிறேன் சொல்லி. ஆனால் மற்றுள்ள ஜனங்களுக்கு அது வெளிப்படுத்தி கொடுக்கப்படவில்லை. அவர்கள் என்ன செய்றாங்க? அந்த மிராக்களை கண்ட பின்பும் அதிசயங்களை கண்ட பின்பும் இவையெல்லாம் சகஜமே என்று ஒரு நிலைமைக்கு தான் அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கூட இருக்கிற உண்மையான வித்து என்னன்னா, தேவனை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் செய்கிறது. பாருங்க, அதான் விசேஷங்க. ஏன்னா தேவன் செய்கிற அதிசயங்களை அற்புதங்களை அதை காண்கிறது. தேவன் செய்த அதிசயங்களை அற்புதங்களை எது காண்கிறது? உண்மையான வித்து காண்கிறது. தேவன் அனுதினம் உலகத்தை பார்க்கும் பொழுது பாருங்க, உலகத்தை பார்க்கும் பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பாவத்தை விடுங்க, இன்றைக்கு இருக்கிற மனிதன் சாயங்காலம் இருக்கிறானா என்கிறதே விசித்திரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் அதிசயமாய் அற்புதமாய் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். இவங்க இறைச்சி பூசிட்டாங்க, வெள்ளை பூண்டு சாப்பிட்டாங்க, பல்லாரி சாப்பிட்டாங்க, எல்லாமே சாப்பிட்டாங்க. வனாந்தரத்தில் வந்து எல்லாம் கிடைக்குமா? வனாந்தரத்தில் வந்தால் எல்லாம் கிடைக்குமா? நீங்களே சிந்திச்சு பாருங்க, வனாந்தரத்துக்குள்ள போன என்ன கிடைக்கும்? நான் எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. யோவான் சானன் வனாந்தரத்தில் இருந்தான். அவனுக்கு என்ன கிடைச்சது? வெட்டுக்கிளியும் தேனும் கிடைச்சது. என்ன கிடைச்சது? வெட்டுக்கிளியும் காட்டு தேனும். எலியா வனாந்தரத்தில் இருந்தான். எலியாவை தேவன் காகத்தை கொண்டு போஷித்தார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, வனாந்தரத்தில் இருந்த எலியாவை தேவன் காகத்தை கொண்டு போஷித்தார். யோவான் ஸ்நானகனை என்ன செய்தார்? வெட்டுக்கிளியும் தேனும் கொண்டு போஷித்தார். இவங்க வனாந்தரத்தில் வந்தா இறைச்சி கேட்ட கிடைக்குமா? கிடைக்குமா? இல்ல நீங்களே வனாந்தரத்தில் போய் பாருங்களேன், ஒரு அனுபவத்திற்கு கிடைக்குமா? கிடைக்கவே செய்யாது. அதாவது உண்மையான வனாந்தர பாதைக்குள் நீங்க போனீங்கன்னா இறைச்சி ஒண்ணும் கிடையாது. அந்த மிருகங்கள் ஒண்ணு இருக்காது. அங்க இருக்கும் முள்ளு, அந்த முள்ளு நாடான எலிகளும் மற்றுள்ள எலி வகைகளும் சிறு சிறு பறவைகளும் தான் இருக்கு. அதாவது நல்ல நிழல்கள் இருக்கிற இடத்துல தான் அதெல்லாம் இருக்கு. அல்ல மற்ற மாதிரி அவர்கள் வனாந்தரத்துக்குள்ள அவைகள் இருக்காது. ஆனால் இந்த ஜனங்களுக்கு என்ன உண்டாயிட்டுன்னா, நம்முடைய மக்களுக்கு உருவாகிற போல என்ன உண்டாயிட்டு? ஒரு கெதிப்பு உண்டாயிட்டு, ஒரு உணர்வு. நம்ம என்ன செய்யணும்? எகிப்தில் இருந்தோம் சொன்னால் நெஞ்சிருப்போம், இறைச்சியும் வெள்ளப்பூண்டையும் சாப்பிட்டுருப்போம் என்ன. இவங்க யார்கிட்ட வந்து முறமுறுக்கிறார்கள்? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எந்த ஒரு காரியத்திற்கும் தேவனுடைய சமூகத்திலோ தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய சமூகத்திலோ சகோதரர் மத்தியிலோ சகோதரி மத்தியிலோ முறுமுறுக்க கூடாது. அதை நமக்கு உள்ளாக தான் வைத்திருக்க வேண்டும். எங்க வச்சிருக்கணும்? முறுமுறுப்புங்கிறத எங்க வச்சிருக்கணும்? நமக்குள்ள தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு அதாண்ட அது தரவில்லையே சரி நம்ம செய்யாது. நம்ம ஜெபம் பண்ணோம் கொஞ்சம் முன்னாடி, பரமத்தில் பரலோகத்தினுடைய சித்தம் செய்கிறது போல உம்முடைய சித்தம் இந்த நாள்ல என்ன செய்ய வேண்டும் நீர் சித்தம் வைத்திருக்கோ அந்த காரியத்தை நடக்கணும். இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மோசே இடத்தில் போய் முறுமுறுத்தார்கள். பாருங்க, இங்க பார்த்தா வந்தது அவங்க 2 அடி. அதாவது அது வாசிங்க, அந்த வசனத்தை இருக்கா? கீழே உள்ள வசனத்தை வாசிங்க, 32. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுதும் ரா முழுதும் மறுநாள் முழுதும் காடுகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாடைக்கு சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். மேல அந்த தரையின் மேலும் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. 2 முழ உயரத்திற்கு என்ன செய்தார்? தேவன் என்ன செய்தார்? கொண்டு போய் காடுகளை அந்த தேசத்துல கொண்டு இறங்கி விட்டார்.
அங்க பாருங்க 2 முழ உயர காடைகள், அங்கு பிரயாணம் செய்த ஜனங்கள் 3 மில்லியன் ஜனங்கள். அதாவது 20 லட்சம் ஜனங்கள் தானே சொல்லப்பட்டதாலும் சிறு குழந்தைகள் வாலிபருடைய காரியங்கள் அங்கே சொல்லப்படவே இல்லை. ஆனால் அங்கு விழுந்த காடைகள் 100 மில்லியன் என்று ஒரு கணக்கெடுப்பு கூறுகிறது. ஒரு மனிதனுக்கு 50 காடை வீதம். ஒரு மனுஷனுக்கு எத்தனை காடை வீதம்? 50க்கு ஆடை வீதம். கீழே இருக்க வசனத்தை வாசிங்க. 33. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் வென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே உண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் பாதித்தார். இது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இதுல ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது சொல்லுங்களேன். இச்சை. நல்லா பாருங்க, ஒரு நம்மை தேவன் வெளியே அழைத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தாவினால் நம்மளை அபிஷேகம் பண்ணி அவருடைய ஆவியினால் நம்ம வழிபடுத்தும் பொழுது நமக்கு என்ன தேவை இருக்கக்கூடாது? இச்சைங்கிறது இருக்கக்கூடாது. உம்முடைய சித்தம் எதுவோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா என்னை எப்படி வழி நடத்துறாரோ அப்படிதான் நான் வழி நடக்கிறேன்னு சொன்னாரு. அப்ப அவருடைய சீசர்களையும் பாருங்க, அதே வழிதான் நடந்தாங்க. அப்ப அவருடைய மனவாட்டி எப்படி நடக்கணும்? அதே வழிதான் நடக்கணும். ஆனா இங்க என்ன வந்துட்டுது? இச்சை வந்து விட்டது. பற்கள்ல இருக்கிற இறைச்சி என்ன செய்யல? கீழே விழவே இல்லை. தேவன் என்ன செய்து விட்டார்? பாதையினால அடிக்க தொடங்கி விட்டார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதான் சொல்றாரு, ஒரு பாத்திரம் நிரம்பி வழிகிறதுக்கு தேவன் பாருங்க, அவங்க கொஞ்சம் தான் கேட்டார். தேவன் என்ன செய்றாரு? கொஞ்சம் தான் கேட்டார். எங்களுக்கு என்ன வேணும்? இறைச்சி மட்டும்தான் வேணும்னு கேட்டாங்க. அவர் என்ன செய்து கொடுத்தாரு? தேவன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற அநேக ஜனங்கள் தேவனிடத்துல என்ன செய்யறாங்க? பிளஸிங் வேண்டாம், ஆண்டவர் எங்களுக்கு என்ன வேணும்? எல்லாமே வேணும்னு செய்றாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாருங்க, நிரம்பி வழிய வைக்கிறாரு. வச்சுக்கிட்டு என்ன கொடுக்கிறாரு தெரியுமா? நிரம்பி வழிய வைத்து விட்டு தேவன் அங்க ஒரு சின்ன ஒரு இதையும் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? சின்ன ஒரு முள்ளையும் கொண்டு உள்ளே வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? சின்ன ஒரு முள்ளையும் கொண்டு உள்ளே வைக்கிறார். அந்த முள் அவர்களுடைய கண்களுக்கு காணப்படுகிறது இல்லை. அவர்களுடைய கண்கள் என்ன காணப்படுகிறது? அந்த ஆசீர்வாதம் தான் காணப்படுகிறது. ஆனால் மணவாட்டிக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாலும், ஒரு முள் உள்ளே இருந்தாலும், அந்த முள்ளுக்கு தேவன் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்றாரு. என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனங்கள் என் பலன் உன்னை பூரணமாய் தாங்கும். சோர்வுற்றிருப்போம், பலனிட்டிருப்போம், யார் நம்மை கைதூக்குவார்கள் என்று இருப்போம். ஆனால் தேவன் நம்மளை தூக்கி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஏன்னா அவருடைய சரீரத்தில் சரீரமும் அவருடைய அவயத்தில் அவயமும் அவருடைய பாகங்களாக நீங்க இருக்கிறபடியா. இங்க பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கேட்டாங்க. என்ன வேணும்? இறைச்சி மட்டும்தான் வேணும்னு கேட்டாங்க. ஒரு குழந்தை தான் வேணும்னு கேட்டா என்ன கொடுத்தார் தேவன்? 6 குழந்தை, 5 குழந்தைகளை கூட கொடுத்து நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இவங்களுக்கு என்ன? இறைச்சி தான் வேணும்னு கேட்டாங்க. ஆனா என்ன கொடுத்தாரு? பல்லிலிருந்து இறைச்சி விழுகிறதுக்கு வெளியே எடுக்கிறது. பற்கள் நடுவே இருக்கு இறைச்சி அவர்கள் மென்று தின்னும் முன்னே, அதை சாப்பிடுறதுக்கு முன்னே என்ன செய்றாரு? ஒரு முள்ளையும் தேவன் அங்கு கொடுத்தார். ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். யாருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு? அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு தான் அவருடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். அதனாலதான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வேறு பிரித்து கொண்டு வந்தார். இல்லைன்னா வேறு பிரிக்க வேண்டி இருக்குதா? ஆபிரகாமை வேறு பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா அங்க தேவனுக்கு? ஆபிரகாமை ஏன் வேறு பிரித்தார் சொல்லுங்களேன் பாப்போம். ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஆபிரகாமை ஏன் வேறு பிரித்தார்? ஆபிரகாமை ஏன் வேறு பிரித்தார்? உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படி. யார? உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து மணவாட்டி அவருடைய ஸ்தானத்துல கொண்டு சேர்க்கிறதா பாருங்க. அந்த சந்ததி கிறிஸ்துவன். ஆபிரகாமுக்கு வாக்கு அந்த சந்ததி எது? கிறிஸ்துவன் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிறிஸ்துவின் சரீரத்தில் சரீரம், அவயத்தில் அவயமா யார் இருக்கிறது? நாம தானே இருக்கிறோம். அப்ப பாருங்க, ஒரு பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானால் அது பயன்பாட்டுக்கு உகந்ததா இருக்க வேண்டும். ஒரு பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? அது பயன்பாட்டிற்கு உகந்ததாக இருக்க வேண்டும், வெடிப்பற்றதா இருக்க வேண்டும், உடைப்புந்து போகாதா இருக்க வேண்டும், அதன் வாய் மேல் நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? வாய் எப்படி இருக்கணும்? மேல் நோக்கி பார்த்து கொண்டிருக்கணும். கீழ் நோக்கி பார்த்திருந்தா பிளஸிங் வருமாங்க, ஆசீர்வாதம் வருமாங்க. இனி ஒரு இடத்துல வாசிங்க ஒரு இடத்துல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4:1-7 வாசிங்களேன்.
வீட்டுக்குள்ளே புத்தரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனார். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை தேடி வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைத்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து நீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பாருங்க, இங்கேதான் நீங்க பார்க்கிறீங்க, ஒரு ஸ்திரீ தீர்க்கதரிசியுடைய புத்திரர்ல ஒருவனுடைய மனைவி. அவன் என்ன போயிட்டான்? இறந்து போயிட்டான். அவள் யாரிடத்தில் கடந்து செல்கிறாள்? இப்பொழுது தேவனுடைய தீர்க்கதரிசியிடத்தில் கடந்து செல்கிறான். தேவனுடைய தீர்க்கதரிசியில கடந்து போய் என்ன சொல்றான்னு பாருங்க. அவன் கேட்கிறான், எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. அதற்கு முன்ன சொல்றான் பாருங்க, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரையும் தனிக்கு அடிமைகளாக்கி கொள்கிறான் சொல்கிறான். இப்ப பாருங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் அங்க இருக்குது. ஆனா தேவன் தீர்க்கதரிசியை கொண்டு என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? நீ உன் வீட்டில் இருக்கிறதும் உன் அயலாகத்தில் இருக்கிறவங்க எல்லா இடத்துலயும் பாத்திரத்தை வாங்கி என்ன செய்? அந்த எண்ணெயை நீ பார்த்து விடு. நிரம்பி வழிய ஒரு பாத்திரத்துக்கு ஆசீர்வாதத்தை பார்த்தோம். எப்படி இது? நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரம் நிறைகுடமாக இருக்கிற எண்ணெயில இருந்து அங்க என்ன சொல்லுகிறாங்க? நீ பார், திரும்ப எத்தனை பாத்திரம் உனக்கு இருக்கிறோம் எல்லாத்திலும் என்ன செய்யுது? நிரப்பி விடு. அதை கடைசியில் என்ன சொல்றாங்க? அந்த வாசிங்க அந்த வசனத்தை, 6வது வசனத்தை. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போய் பாருங்க, வேற பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே என்ன செய்தது? அந்த வார்த்தை அங்க என்ன செய்துட்டு? வார்த்தை என்ன செய்யுது? வேற பாத்திரம் இல்லைன்னு வார்த்தை என்ன அங்கே நின்று போய்விட்டது. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு, அதாவது உண்மையான பரிபூர்ணம் உள்ள தேவனுக்கு, மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிறாருன்னு சொன்னால் அது எந்த ஒரு மனுஷனை அங்க தடை செய்ய முடியாது. இவளுக்கு எந்த ஒரு சத்துரு வந்து தடை கொண்டு செய்ய முடியாது. ஏன்னா வாசல் அடைத்து விட்டு தான் எல்லா காரியங்களும் அங்கே செய்கிறார்கள். பாத்திரங்களை எரிஞ்சாரு நிரம்பி அவனை மாற்றி 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 எரிஞ்சாரு. நிரம்பி வழியத்தக்க தேவன் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். முதல்ல எப்படி இருந்தால்? கடனோடு இருந்தால். 2 பிள்ளைகளும் அடிமைகளாக கடன் வாங்கினவன் கேட்கிறான். அப்போ உண்மையான ஒரு மனவாட்டியானவள் தேவனுடைய சமூகத்தில் கடந்து செல்லும் பொழுது அவளுக்கு அங்க என்ன வைத்திருக்கிறனால் பிளஸிங் தான் வைக்கப்பட்டிருக்கிறது, வேற ஒன்றுமே இல்லை. உபாகமத்தில் நமக்கு அருமையா சொல்லப்படும், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உனக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதங்களே கிடைக்கும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் என்ன செய்யறது? நிரம்பி வழிகிறது. பாருங்க, யாருக்கு முன்னாடி அதான் விசேஷம். யாருக்கு முன்னாடி பாத்திரம் நிரம்பி வழிகிறது? சத்துருக்களுக்கு முன்பாக என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப நம்மையும் தேவன் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய நாமத்திற்கு மகிமை சாட்சியமாய் வாழும் பொழுது நம்முடைய பாத்திரம் என்ன செய்யறது? நிரம்பி வழியத்தான் செய்யும். கர்த்தருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவளாய், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றவளாய், கர்த்தருக்கு நாம் வைராக்கியம் உண்மையுமாய் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய பாத்திரம் என்ன செய்யறது? நிரம்பி வழிகிறது. நிறைகுடமாக இருக்கும் பொழுது இப்படி இருக்கனால், பாதியா இருக்கும் என்ன செய்யுது? இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்றதுல நிறைகுடம் இல்லாமல் இருக்கிறார்கள் நேயர்கள். தேவனுடைய சமூகத்தில் போய் என்னங்க தமிழ்லே சொல்லுவாங்க, நிறைகுடம் என்ன செய்யாது? நிறைகுடம் என்ன செய்யாது? தழும்பா. இவங்க என்ன செய்யறாங்க? தேவனுடைய சமூகத்தில் போய் நின்றுகிட்டு. இன்னும் நீங்க அநேக ஜனங்களை பாருங்கள். அநேக ஜனங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கானாலும் முதல்ல யாரை குறை சொல்றார்கள்? யார் மேல் குறை இருக்கிறது? நம்மேல் தான். தேவன் ஒருவரே சத்தியாபரர். எல்லா மனுஷனும் யாரா இருக்கிறார்கள்? பொய்யர்களாக இருக்கிறார்கள். அப்போ தேவன் சத்தியபரராக இருக்கும் பொழுது ஜனங்கள் யாரை குறித்து குறை சொல்கிறார்கள்? தேவனை குறித்து குறை சொல்கிறார்கள். அப்ப தேவன் அங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரா? அப்போ
ஒரு உண்மையான மணவாட்டியானவள் தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டும் அவளை மகிமைப்படுத்தி கொண்டும் அவரை உயர்த்தி கொண்டும் அவரை புகழ்ந்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு பாத்திரமானது குறை சொல்லும் பொழுது என்ன செய்யப்படுகிறது? அது ஒதுக்கி தள்ளி வைக்கப்படுகிறது. அது தேவனுக்கு உகந்த பாத்திரம் அல்ல. அது என்னது? தேவனுக்கு உகந்த பாத்திரமாக அங்க இல்லவே இல்லை. ஒரு வசனத்தை வாசிங்க. சூழ்நிலை, அதாவது இங்க சொல்றாரு பாருங்க, சூழ்நிலைகளை பார்த்து நடக்கவில்லை. தாவீது எதனாத்து நடக்கல? சூழ்நிலைகளை பார்த்து நடக்கவே இல்லை. இன்னைக்கு நமக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறது, அந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம நடக்கவே கூடாது. நீங்க இந்த சூழ்நிலைகளை பார்த்து நடந்தீர்கள் என்று சொன்னால் தேவனை விட்டு புறம்பாக சென்று விடுவீர்கள். நீங்க யாரை பார்த்து நடக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள்? தேவனை நோக்கி பார்த்து நடக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். பாருங்க, வனாந்தரத்தில் அவன் இருக்கும் பொழுது யாரை பார்த்து நடந்தான்? வனாந்தர வாழ்க்கைங்கிறது மிகவும் ஒரு கடினமான வாழ்க்கை. எலியா யாரை நோக்கி பார்த்து வாழ்த்து நடந்தான்? யோவான் ஸ்நானகன் யாரை நோக்கி பார்த்து நடந்தான்? ஏன்னா நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உருவாகிறது சொன்னால் ஒரு பிளஸிங் உருவாகிறது, உங்களிடத்தில் வார்த்தை உருவாகிறது. அந்த வார்த்தையே உங்களிடத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையாக வெளிப்படுகிறது. பாருங்க, யோவான் ஸ்நானகன் வார்த்தையோடு இணைந்து அங்கு ஜீவித்தினர் தான் கடைசியில் வந்து கோடாரி எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூட மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் திகைத்தார்கள். இவன் மரத்தை குறித்து எதுக்கப்பா இப்படி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறேன்னு சொல்லி ஜனங்கள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? இவன் மரத்தை குறித்து இப்படி சொல்ல வேண்டிய தேவையே இல்லைன்னு சொல்லி. ஆனால் யாரை குறித்து சொன்னான்? ஜனங்களை குறித்து தான் என்று சொன்னான். பாருங்க, அதான் சொல்றாரு பாருங்க, சூழ்நிலைகளை பார்த்து நடக்கவில்லை, தேவனை பார்த்து நடந்தான். இதனால் தாவீதின் ஆவிக்குரிய பாத்திரம் உலக பிரகாரம பாத்திரம் நிரம்பி வழிந்தது. நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து நடக்கும் பொழுது உங்களுக்கு ஆவிக்குரிய பாத்திரமும் நிரம்பி வழிகிறது. என்னது பாத்திரம் நிரம்பி வருது? உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கைக்குரிய எல்லா தேவையான பாத்திரங்களையும் தேவன் என்கிறாரு ஆசீர்வதித்து தருகிறார். பாருங்க, யோவான் 6:8-9 வாசிங்க. ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 6:8-9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். இப்ப பாத்தீங்களா, அநேக ஜனங்கள் வந்து என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்கும்படியாக கூடி இருக்கிறார்கள். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? இவர்களுக்கு புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்கிறார். அப்ப பிலிப்பு சொன்ன அவருக்கு பிரயோஜனமாக இவர்கள் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. அப்பொழுதுதான் சீசர்லூரும் சீமோன் பேரின் சகோதரமாக அந்திரே அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனால் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். இந்த நேரத்தில் சீசர்கள் பக்குவப்பட்டார்களா பக்குவப்படலையா? சீசர்கள் பக்குவப்பட்டார்களா பக்குவப்படலையா? படல. ஆவிக்குரிய முழு அனுபவத்திலையும் அவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் நல்லா என்ன செய்றாங்க? விசுவாசித்தார்கள். அவர் தான் நம்மளை மீட்டு ரட்சிக்கிறவங்க எல்லாம் விசுவாசம் இருந்தது. ஆனாலும் நிறைய விஷயங்கள் அவர் எப்படி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பின்வாங்கித்தான் இருந்தார்கள். அவங்களோட எண்ணங்கள் பாருங்க, இருக்கிறது கூட இருக்கிறது வானத்தையும் பூமியும், அதாவது அவரே சொல்றாரு பாருங்க, அந்த 3:13 வாசிங்க. சகோதரருக்கு மேல இருக்க வசனம் 12. பாருங்க, பூமிக்குரிய காரியங்களை உங்களுக்கு சொல்லி நீங்க எரியல. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கவில்லை. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன், ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று இந்த சீசர்கள் மத்தியில் தான் அவர் சாட்சி அங்க எடுத்து வாயால் சொல்றாரு. இதை கேட்ட பின்பும் அவங்கள்ட்ட இதயத்துக்குள்ள என்ன அது உள்ளே போகும். அதான் கேட்கிறான் பாருங்க, இவைகள் இந்த ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? அதை எடுத்து வாசிக்க தொடர்ந்து 11 6:11. ஆமா, சரிதான். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள். அந்தபடி அவர்கள் சேர்த்து வைத்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்களில் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகள் 12 கூடைகளை நிரப்பினார்கள். இப்ப பாருங்க,
இப்ப நிரம்பி வழியும் பாத்திரமா யார் இருக்கு இங்க? இப்போ ஆண்டவரே சொன்னார், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், என்றென்றும் மறியாமல் இருப்பான். பாருங்க, அவர் வானத்தை பார்த்து அண்ணாந்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு கொடுக்க சொல்லி கடைசியில 12 கூடைகள் நிறைய மீதி எடுக்க வைத்தார். அது ஆவிக்குரிய காரியங்கள், வேற விஷயம் இருக்குங்க உள்ளால. ஆனா இங்க என்ன இருக்குது, 2 அப்பங்கள், அதாவது 2 மீன்களும் 5 அப்பங்களும். எப்படி, எத்தனை பேருக்கு வாசிங்க, அதுக்கு வாசிங்களா? இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் எடுத்த புல்தரையா இருந்தது. பந்திருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். புருஷர்கள் மட்டும் 5000 பேர் இருந்திருக்கிறாங்க. அங்க பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அவர்கள மனைவிகள் எத்தனை இருந்திருப்பாங்க, வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர், அங்க கணக்கு சொல்லவே இல்லை. புருஷர்களை மாத்திரம் தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது எந்த ஒரு மனுஷனாலும் அங்க தடை செய்ய முடியாது. தேவன் ஒரு இடத்துல ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் பொழுது அது எந்த ஒரு மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. தேவன் ஒரு இடத்தில் ஜீவனை வைக்கும் பொழுது அது ஒரு மனுஷனாலும் தடை செய்ய முடியாது, பிசாசினாலும் தடை செய்ய முடியாது. தேவன் ஜீவனை வைக்கும் பொழுது யாரால் தடை செய்ய முடியுமா? இப்ப பாருங்க, இங்க என்ன கொடுக்கிறார் அவரு, உலக பிரகாரமான அப்பத்தை அவர் கொடுத்திருந்தாலும் அதில் என்ன இருந்தது என்று சொன்னால் அதில் ஜீவன் இருந்தது. ஆனா விசுவாசித்தவர்கள் மட்டும்தான் எங்க போக முடியும், எங்க போக முடியும்? விசுவாசித்தவர்கள் தான் யோர்தான் நதியை கடந்து போக முடியும். விசுவாசிக்காதவர்கள் யாரும் யோர்தான் நதியை கடந்து அங்க போக முடியவே முடியாது. இங்க விசுவாசம் தான் இதுல மேன்மையாக காட்டப்படுகிறது. சங்கீதக்காரனே தாவீதுடைய அந்த சங்கீதத்திலையும் என் பாத்திரம் நிரம்பி வருகிறது, அது ஒரு விசுவாச அறிக்கையாக இருக்கிறது. என்ன இருக்கிறது, விசுவாசத்துடைய அறிக்கையா இருக்கு. என் பாத்திரம் நிரம்பி வருகிறது, நான் எனக்கு என்ன இல்லை, ஒரு குறையுமே தேவன் வைக்கவில்லை, நான் தேவனுடைய பாத்திரமாக இருக்கிறேன் என்கிற ஒரு விசுவாச அறிக்கை அவன் விடுகிறான். பாருங்க, சொல்றாரு பாருங்க, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்போ எல்லாமே நல்ல காரியங்களை பார்த்துட்டோம். அடுத்து தேவன் என்ன செய்யறாரு, அங்க கொண்டு யார வைக்கிறாரு, துன்மார்க்கன் இங்க பூமியில இருக்கத்தான் செய்கிறார், சன்மார்க்கனும் இருக்கிறார். இருவருமே தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல. சன்மார்க்கனும் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல, துன்மார்க்கனும் தேவனுக்கு பிரியமான. பாருங்க, வாசிங்க சங்கீதம் 1:1-2 வாசிங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடாதலும், பாவிகளுடைய வழி இல்லாதலும், சத்தியத்தக்காரர் உட்கார்ந்தத்தில் உட்காராதலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் நடத்துகிற மனுஷன் பாக்கியவான். யாரு போதும், அவர் யார் பாக்கியவான்? யாரையோ கூட சேரக்கூடாது தேவனுக்கு. அப்போ உண்மையான ஒரு மணவாட்டியானவளுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கணும்? மணவாளன் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட தான் அந்த ஐக்கியமானது நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதான் சொல்றாரு பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரமாலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நிறுத்தின மனுஷன் பாக்கியவான் சொல்லியிருக்கு. அப்ப அந்த மனுஷன் தான். அப்ப இரவும் பகலும் ஒரு மணவாட்டிக்கு இப்ப வார்த்தை உணவு எது? ஒரு மணவாட்டிக்கு தேவனுடைய வார்த்தை தான் இன்று உணவாக இருக்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, நீதிமொழி அந்த யோபு 9:24 வாசிங்களேன். இன்னொரு வசனங்களை வாசிங்க. யோபு 9:24. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகள் முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார்? பாருங்க என்ன சொல்றாரு இங்க, யாரு கையில கொடுக்கப்பட்டிருக்கு உலகம்? இப்ப உலகம் அப்ப யாரு கையில இருக்குது? அப்ப துன்மார்க்கன் இல்லாத ஒரு ஆட்சி எப்ப இருக்குன்னு சொல்லுங்களேன். 1000 வருஷம் ஆட்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆட்சி செய்யும் பொழுது அங்க என்ன இருக்கிறது, அது பரிசுத்தவான்களுடைய ஆட்சியாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆட்சியாக அங்க இருக்கணும். இப்ப இந்த உலகம், அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கடந்து வந்து ஊழியத்தின் பாதையில் என்று சொல்கிறார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை, பங்கே இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற ஒன்றுக்குமே பங்கு இல்லை. நீங்க இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு பங்கு வேணும் என்று கேட்டால் நீங்கள் யாருக்கு அடிமைகளா இருக்கிறீர்கள்? பிசாசுக்கு அடிமைகளா இருக்கிறீர்கள். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் என்கிறது பிசாசுடைய கரத்தில் இருக்கிறது. உலகத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு நிரம்பி வழிய வேண்டும், எனக்கு எல்லாம் வேண்டும் என்று நாம கேட்கிறோம் என்று சொன்னால் அது யாருடைய கரத்தில் இருக்கிறது? பிசாசுடைய கரத்தில் இருக்கு. அதே நேரம் உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்துல நம்முடைய தேவைகள் இருக்கிறது. நமக்கு எல்லா காரியங்களையும் நாம் எங்கே கேட்கிறோம் என்று சொன்னால் எங்கே கேட்க வேண்டியதா இருக்கிறோம்? பரம தகப்படத்தில் கேட்கும் பொழுது அந்த தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அதை நமக்கு என்ன விடுகிறார்? பிளஸிங் ஆகி தருகிறார். இங்க பாருங்க, பூமியில் இருக்கிறது அது சபிக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது கடந்து வருகிறது பொழுது என்ன இருக்குது? ஆசீர்வாதமாக கடந்து வருகிறது.
அதான் ஆசீர்வாதத்தின் ஜீவனை அங்க ஊற்றுகிறார்னு சொல்லப்படுகிறது. அது சொல்றாரு பாருங்க, இன்னும் வாசிங்க நீதிமொழிகள் அந்த 29, 27 வாசிங்களேன். ஒரு நிமிஷம் வா. நீதிமொழிகள் தானே. நீதிமொழிக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன், சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன். நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன், சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன். சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு யாரா இருக்கிறான்? அருவருப்பானவனாக இருக்கிறான். சன்மார்க்க ஜீவிதம் செய்து கொண்டும் தேவனுடைய சமூகத்தில் நீங்க போக முடியவே முடியாது. இந்த உலகத்தில் அநேக சன்மார்க்கர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இன்றைக்கு. ஆனால் யாரை அவர்கள் அறிக்கை செய்கிறதில்லை? இயேசு கிறிஸ்துவை. அது யோவான்ல நீங்க போன படிக்கலாம். 1 யோவான்ல அங்க தெளிவா சொல்லப்படுகிற மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவன் யாரா இருக்கிறான்? அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான். அவன் சன்மார்க்க ஜீவிதம் செய்கிறான். பூமியில எந்த கொலையும் செய்ய மாட்டான், எந்த கொலையும் செய்ய மாட்டான். நல்ல நம்மளை விட அதிகமான பரிசுத்தத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம்னால் அவருடைய பரிசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க எப்படி வாழ்ந்துக்கிறாங்க? தன்னுடைய சுய பரிசுத்தத்தில் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமும் அவருடைய பரிசுத்தத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அதான் சொல்லுங்க, துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. பாவத்தோடு நாம் செலுத்தும் எந்த காரியமும் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. என்ன செய்ய முடியாது? பாவத்தோட நீங்கள் செய்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நேர போங்க, ஆதியாகமத்துக்கு போங்க. ஆபேலையும் காயினையும் பாருங்க. 2 பேரும் பலி செலுத்தினார்கள். உண்மைதானா இல்லைன்னு சொல்லி 2 பேரும் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். ஆனால் ஒருவருடைய இருதயத்தில் என்ன எண்ணம் இருந்தது? என்ன எண்ணம் இருந்தது சொல்லுங்க. ஒருவருடைய இருதயத்தில் என்ன எண்ணம் இருந்தது? ஒருவருடைய இருதயத்தில் என்ன எண்ணம் இருந்தது சொல்லுங்களேன். ஆபேலுடைய எண்ணத்துல எண்ணம் என்னவா இருந்தது? இரத்தத்தினால்தான் பாவம் உண்டானது. அப்ப இரத்தத்தினால்தான் எரிஞ்சது, அந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்யப்பட வேண்டும். இவனுடைய எண்ணம் என்ன இருந்தது? தாயினுடைய எண்ணம். தாயினுடைய எண்ணம் என்ன இருந்தது சொல்லுங்க. அவன் பூக்களையும் கனிகளையும் கொண்டு செலுத்தினான். அவனுடைய எண்ணம் வேற இருந்தது. இல்ல, அவனுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால் ஆபேலை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள மேலோங்கி நின்றது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஆபேலை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள. அவன் பலி செலுத்துறான். பலி செலுத்தும் போது அவன் என்ன செய்யறான்? ஆட்டுக்குட்டியை பலி செய்ய இவன் இது செய்தான். இவனுடைய முகநாடி என்ன செய்து மாறுபடுகிறது. இவன் என்ன செய்யறான்? சகோதரனை கொலை செய்கிறான் பாருங்க. அப்ப இவனுடைய எண்ணம் என்ன செய்யறது? அங்கு சரியாக இல்லவே இல்லை. அப்ப நாம நினைக்கலாம் இவன் என்ன பூக்களை எல்லாம் செலுத்த முடியும் எண்ணம் இருக்குமானா? தேவன் முன்னே கண்டார். தேவன் முன்னே கண்டார். நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் தேவன் முன்னறிந்திருக்கிறார். தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளுடைய காரியங்களையும் தேவன் என்கிறார் முன்னிருந்தது. அப்படியே காயினுடைய காரியங்களையும் தேவன் அதான் சொல்ல பாருங்க. பாவத்தோடு நாம் செலுத்தும் எந்த காரியமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பாவத்தை வெறுத்து தேவனுக்கு பிள்ளைகளாக மாற வேண்டும். என்ன செய்யணும்? பாவத்தை வெறுத்து என்ன செய்யணும்? வாசிப்போம் நம்ம பாருங்க. 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 6, 7, 10 வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 9 அதிகாரம். சகோதரி 9. இன்னும் நான் சொல்லுவது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமா அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சவமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதி விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் சம்பூர்ண உள்ளவர்களாவீர்கள். போதும் சகோதரி பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாய் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்ன செய்ய இருக்கிறாரு? உங்க பாத்திரம் நிரம்பி உள்ளன எப்படி இருக்குங்க? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும்
சகலவித நற்கிரியைகளினாலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப பாருங்க, அந்த கிருபையை தேவன் தாவீதுக்கு கொடுத்தார். தாவீதுக்கு கொடுத்தனால என் பாத்திரம் நிரம்பி வழின்னு சொல்றார். தேவன் அந்த கிருபையை யாருக்கு கொடுத்தார்? அன்னாளுக்கு கொடுத்தார். அவளுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. எப்படி நிரம்பி வழிந்தது என்று சொன்னால், தேவன் ஒரு பிள்ளையை கேட்டார், 5 கூட கொடுத்து 6ஆக என்கிறார் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கிருபையை அளவில்லாமல் கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்கிறாரு கிருபையை அளவில்லாமல் கொடுத்தார். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறது போல இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களுக்கு தேவன் அளவில்லாமல் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கிருபையை மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தையும் வழிநடத்தலையும் அக்னி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் எல்லாத்தையுமே தேவன் கொடுத்திருக்கிறார். யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சகல ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் கொடுத்திருந்த பிறகும் அந்த ஜனங்களால பகல்ல மேகஸ்தமும் இரவில் அக்னிஸ்தம் அவர்கள் கூட இருந்த அவங்களால காண முடியல. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை கண்டார்கள். ஆனால் இன்னும் அதிகமாக நினைக்கிறாரு, மோசே கூட அவங்க நினைக்கிறாங்க, அதிக நெருக்கமாக இருந்தார்கள். ஏன்னா இவன் தேவனுடைய தீர்க்கதரிசி. யாரா இருக்கிறான்? இவன் நிச்சயமாக தேவனுடைய தீர்க்கதரிசி. வார்த்தை இவன் சொல்லுகிற எல்லாமே நினைக்கிறது சிருஷ்டி. பூமியில ஒரு தேவன், அதை பார்வனுக்கு தேவனாக இருந்த போல பூமியில தேவன் ஒரு தேவனாக வைத்து வழிநடத்துறார். யார் கண்டா? காலேபும் யோசுவாவும் கண்டு கொண்டார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு என்ன பாருங்க, அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவிக்கு ஒரு பாத்திரம் எண்ணெயா இருந்தது என்கிறாரு. நிரம்பி வழியும் பாத்திரங்களாக தேவன் என்கிறாரு ஆசீர்வதித்து கொடுத்து என்கிறாரு. அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் விடுதலையை கொடுத்தாராங்க. ஏன்னா அவன் உம்முடைய தீர்க்கதரிசி, உம்முடைய சிஷியனாக ஒருவன். அதே போல பாருங்க, அந்திரேயா என்ன செய்யறான்? என்ன, ஒரு சிறுவனை கூட்டி கொண்டு வந்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் தேவன் 5000 பேருக்கு புசிக்க கொடுத்து மீதி 12 கூடைகளை, அந்த 12 கூடைகள் யாரா இருக்கிறது? 12 அப்போஸ்தலரா இருக்கிறார்கள். 12 கோத்திரங்களாகவும் இருக்கிறது. 12 கோத்திரத்தில் உள்ள ஜனங்கள் தான் வந்து அங்கு புசிக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எழுதுகிறாரு, மணவாட்டிக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும், எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நமக்குன்னு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்னா, கிருபையை பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, கிருபை இல்லைன்னா நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. அவருடைய இரக்கம் இல்லைன்னா நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு இல்லை என்று சொன்னா நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. தீர்க்கதரிசி ஒரு கதையில சொல்ற போல, நாய்களுக்கிட்ட ஒரு எலும்பு துண்டு கிடைச்சா டோனியும் டானியும் என்ன செய்யணும்னுட்டு மாறி மாறி சத்தம் போடுற போல நாமளும் இருப்போம். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட்டவர்களாக, அவருடைய சரீரத்தில் சரீரமாக அபயங்களாக நாம் இருக்கும் பொழுது தேவன் அவருடைய கிருபையை பெருக பண்ணுகிறார். அதான் பவுல் தான் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். அவன் என்ன பண்ணணும் மன்றாடுறான்? ஆண்டவரை இதெல்லாம் மாற்றி தரோம். இவ்வளவு தூரம் அவர் நடத்தின தேவன் கடைசியில் என்ன சொல்றாரு? எனக்கு கிருபை உனக்கு அளவில்லாம தந்திருக்கிறேன், கிருபை போதுமே. யோவானுக்கு என்ன தேவன் கொடுத்தார் சொல்லுங்களேன்? யோவானுக்கு என்ன கொடுத்தார்? யோவான் சானகனுக்கு இல்லை, யோவானுக்கு என்ன கொடுத்தார்? யோவானுக்கு கிருபையை கொடுத்தார். கிருபையினால் அவன் என்ன சட்டிக்குள்ள கடந்தவரை பப்படம் பொரியவே இல்லை. அவன் எப்படி இருந்தான்? உயிரோட தான் இருந்தான். அவனுடைய விசுவாசம் எங்க போயிருக்கு பார்த்தாலுங்க, அவன் நேரே தானியேல் புஸ்தகத்துக்கு போயிருப்பான். தானியேல் புஸ்தகத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் போடப்படுது. அந்த அக்கினி சூளைக்குள் உலாவின தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு நமக்கு அந்த விசுவாசம் தான் தேவன் தந்திருக்கிறார். அதனால்தான் நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறதுக்கு தேவன் செய்கிறார். என்னன்னா, உலக பிரகாரம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியங்களிலும் மறைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் இந்த கடைசி காலத்தில் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு வெளிப்படுத்தி நமக்கு என்ன செய்கிறாரு? அதை இன்று உணவாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். சொல்றாரு பாருங்க, ஒரு விஷயத்துல உற்சாகம். லூக்கா 6:38 வாசிங்க, முடிப்போம். பாருங்க, நாம் எந்த அளவு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நன்றாக கொடுக்கும் பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நிரம்பி வழிய நமது மடியிலே திரும்ப என்னது அது போடப்படுகிறது. அதான் சொல்றாரு சங்கீதக்காரன் சொல்றார், நீரே என் பங்கு. யாரா இருக்கிறது?
நிரம்பி வழியும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? நீரே என் பங்கு, நீரே என் சுதந்திரம், நீரே என் பாத்திரமாய் இருக்கிறீர். நிரம்பி வழியும் பொழுது என்ன சொல்றோம்? நம்ம சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? அவர்தான் கர்த்தருடைய கர்த்தர் தான் அவனுடைய பங்காக இருக்கிறார், கர்த்தர் தான் அவருடைய சுதந்திரமாக இருக்கிறார், கர்த்தர் தான் அவருடைய பாத்திரமாக இருக்கிறார். நீர் மாத்திரமே என்னை நிரப்ப முடியும், உம்முடைய ஆவியை அளவில்லாமல் என் மீது ஊற்றும். என்ன கேட்கிறான் திரும்ப? அவருடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றும், உம்முடைய ஆவியை ஊற்றும், உம்முடைய ஞானத்தால் பலத்தால் நன்மையினால் என்னை திருப்தியாக்கும். என்ன கேட்கிறான்? ஞானத்தால் பலத்தால் நன்மையினால் என்னை திருப்தியாக்கும். என் எண்ணங்கள் உணர்வுகளை நான் எடுத்து வைக்கும் அடிகளை நீரே வழி நடத்தும். சொல்லும் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாருங்க, ஒவ்வொரு அவனுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும் யார் நடத்தணும்னு சொல்றான்? தேவன் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். என் சரீரத்தை பத்திரமாக காத்தருளும், இரவும் பகலும் உடைய பிரசனத்தில் என்னை புதிதாய் அபிஷேகியும், நீர் செய்த நன்மைகளை முழு இருதயத்தோடும் துதிப்பேன், எனக்காய் கொடியேற்றுவீர், இதுவரை செய்த உதவிக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்று சொல்றேன் பாரு. இனி வரும் நாட்கள் நீர் எனக்கு உதவி செய்வீர், பயன்பாட்டிற்கு உகந்ததாய் வெடிப்பற்றதுமாய் உடைந்து போகாதமாய் அதன் வாய் மேல் நோக்கி பார்த்ததுமாய் இருக்கும்படி பாத்திரமாய் என்னை மாற்றும். எப்படி மாற்றம்னு சொல்றாரு? நிரம்பி வழிய பாத்திரம் தான் பாருங்க, பிளஸிங் கொடுத்துட்டே இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நிரம்பி வழியும் பாத்திரமா இருந்தது. என்னன்னா ஆசீர்வாதங்கள் அவரிடத்திலிருந்து வெளியே வந்து கொண்டே இருந்தது. எந்த ஒரு குறையுமே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவர் நெஞ்சில வைக்கவே இல்லை. இருந்து அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல பாருங்க, ஒரு குறையும் அந்த ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை. யாரெல்லாம் அவரை நாடி சென்றார்களோ எல்லாரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த 2 கொரிந்தியர் 3:5 வாசிக்கிறோம். எபேசியர் 5:18 வாசிக்கிறோம். என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அடுத்து எபேசியர் 4:5-18. உன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதிவான வெளிக்கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்குள்ள புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அடுத்த வசனமோட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கிறோம். போதுங்க பாருங்க என்ன சொல்றாங்க. ஒரு பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படித்திருங்கள். பாருங்க, அப்போ நாம் தெய்வ பயத்தோடு கீழே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதான் சொல்றாரு. அது என்னன்னா அப்படி ஆவியின் நிறைவில் நம்ம எழுதுகிறாரு, அவர் வழி நடத்துகிறார். அப்போ சங்கீதக்காரனாய தாவீதை தேவன் எப்படி வழி நடத்தினாரோ அப்படியே இன்றைக்கு அவருடைய மனவாட்டி அவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா விசுவாசம் தான் முழுவதும் தேவையாக இருக்கிறது. என்ன தேவையாக இருக்கிறது? விசுவாசம் தான் முழுவதும் தேவையாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்கிறான் நினைக்கிறது கூடாத காரியம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுடைய சந்ததியாக நாமும் விசுவாசிப்போம். நமக்கு யார் நீதியானார்? இயேசு கிறிஸ்து நீதியானார். பாருங்க, அப்ப நாம் அவருடைய சரீரத்தில் சரீரத்தில் சரீரமும் அவருடைய அவயத்தில் அவயமாக இருக்கிறார். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அபரிதமாக ஆசீர்வதித்து நிரம்பி வழியும் பாத்திரமாக நம்ம மாற்றுவார். ஆமீன், அல்லேலூயா. நாம் ஜெபத்திற்காக நாம் தர ஜெபிப்போம்.